தினமலை நேயருக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா நீல நிற சூரியன். சம்யுக்தாவுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. அவங்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடெண்ட்டும் அண்டு ஒரு சில இமேஜினரியான கதையும் சேர்த்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க ரியல் லைஃப்பில் எப்படின்னா அவங்க ஒரு ஆணாக பிறந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பெண்ணாக மாறியிருக்காங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய லைஃப்பில் எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய லைஃப்பில் ஆக்சுவலாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்து அப்ராடில் பண்ணியிருக்காங்க. அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்கும்போது தெரிய வந்தது. அப்போ அவங்க வந்து அங்கே சேஞ்ச் ஆகிருக்காங்க. அங்கே பெரிய விதமான ஒரு மாற்றம் அப்படின்றதுலாம் ஒன்றும் பெருசாக அவங்கள இவங்க வந்து பெண்ணாக மாறிட்டாங்க அப்படின்ற அந்த காசிப்லாம் பேசுவாங்களா, அப்படி ஒரு ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக என்னை அடுத்த நாள் எல்லாருமே வந்து பெண்ணாக தான் பார்த்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக அவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் அப்படி ஒரு சேஞ்ச் இங்கே அவங்களோட ஊரில் தமிழ்நாட்டில் நடந்திருந்ததுன்னா அவங்களுடைய சேஞ்ச் அண்டு அவங்கள சுற்றி இருக்கவங்களுடைய சேஞ்செலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதான் இந்த படம் மூலிமா அவங்க காட்டுறது. முக்கியமாக அவங்க இந்த கதையில் எனக்கு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போயுமே அவங்கள ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக பார்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு பொண்ணை தான் பார்க்குறாங்க. அந்த பாயிண்ட்டை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2-3 இடத்துல சொல்கிறாங்க. ஒரு டைலாகாகவுமே இருக்குது, ஒரு சீனாகவுமே இருக்குது. இந்த சீனை வந்து விவரிக்கிறதுக்காக ஒரு சீன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்டே கேட்குறாங்க, நீ எதுக்கு பொண்ணாக மாறுற, பொண்ணாக மாறினா எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, இத்தனை வருஷமாக எனக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது, எல்லாருமே என் மேலே தான் தப்பு சொல்கிறாங்களே தவிர அவர் மேலே ஒரு தப்பு கூட சொல்ல மாட்டாங்க, இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஆணாக இருக்கிறது தான், அப்படி சந்தோஷமான வாழ்க்கையை விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கைக்கு நீ வரணும்னு ஆசைப்படுற அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. பட் அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, பட் நான் என்ன பெண்ணாக தானே உணர்றேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம்ல, அந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் போகிறது எதுவும் தப்பு கிடையாது, அதை தானே நான் பண்ணுறேன், அது எப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்டில் எல்லாருமே இவங்களை வச்சு ஏதோ ஒரு பாயிண்டில் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவங்கள வச்சு இப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இவங்களால் அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்காங்க. இப்படி ஒருத்தருடைய பார்வை ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு முன்னாடி அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எல்லா விஷயத்தையும் போல்டாக உடச்சி பேசியிருக்க முடியும். ஆனால் அவங்க அந்த இடத்துல ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ நான் இங்கே இருக்க வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வெளி உலக மக்களுக்கு சொன்னாதான் வெளி உலக மக்களில் இருக்க ஒரு சில பேரும் இல்லை நம்ம இந்த மாதிரியான டிசிஷன் மேக்கிங் பண்ணலாம், அது வெளியில் இருக்க மக்கள் அக்செப்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்ற அந்த பார்வை இருக்குது தெரியுங்களா. அந்த ஐடியாலஜியோட இந்த படத்தை எண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் ரொம்ப போல்டான ரொம்ப கரெக்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் எப்போயுமே ஒரு படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு ஸ்டார்ட், இது ஒரு எண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு அந்த ஒரு பாயிண்டில் அதுவும் ஃபீல் ஆச்சு. ஏன்னா டக்குன்னு ஒரு படம் முடிஞ்ச ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஒரு ரிதம் இருக்குல்ல, அந்த ரிதமில் இல்லாமல் ஒரு எண்டு இருந்துச்சு. பட் எல்லா கதைகளும் அப்படி ரிதமில் முடியணுன்றது அவசியமும் இல்லை. பட் அது இருந்திருந்தால் இன்னும் ஒரு படமாக ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்திருக்குமே அந்த ஃபீல் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டருக்குள்ளேயே போயிட்டுருக்கு. அண்டு இதில் ஒரு டாக்டரும் இவங்களும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த டாக்டர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நீங்கள் பொண்ணாக மாறுறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது, அந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரியுது. பட் உடனடியாக இந்த ஆப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகிருக்கு. நான் இந்த ஏஜில் வந்து டென்னிஸ் விளாட்ணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. பட் நான் அதை உடச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது தேவை அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணுறேன். அப்படி ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா நீங்களும் அந்த ப்ராசஸில் போய் அதில் சரி தப்புலாம் என்னன்றதை கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஏதோ ஒன்று பார்க்குறாங்கன்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆகி இதை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை நான் பண்ணுறேன், இப்படி போகலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் அதில் ஸ்டெப்பனாக நின்றுறான், இவ்வளோதான் இதுதான் முடிவு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அது இல்லாமல் நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். எல்லாரோட லைஃப்லேயுமே அந்த ஒரு பாயிண்ட்டு தெளிவாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை அந்த சீன் மூலியமாக ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸுக்கு டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, தொடர்ந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறுறாங்க அப்படின்னும்போது அந்த ஒரு பாயிண்டில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த சமுதாயம் நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்குது, நான் இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிட்டேன், என்னோடய வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த அழுகாட்சியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருவோம். பட் அது நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் மேக்ஸிமம் நடக்குது. பட் அதை உடச்சி நம்ம ஒரு வேறு ஒரு கதை காமிச்சா தானே இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அது பெரிய சப்போர்ட்டாகவும் அவங்களால கண்டிப்பாக இந்த ஒரு சொசைட்டிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தர முடியும் அப்படின்ற அந்த பார்வையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட், இந்த
இந்த படத்தில் இன்னொரு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல போய் அவங்க சொல்லுவாங்க, இது வெறும் ஒரு கார்டு தானே, அந்த கார்டில் வந்து நீங்கள் என்ன பெண்ணுன்னு போடலாம்ல, எதுக்காக நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்காக இது மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அந்த சீனாக யோசிச்சிங்கன்னா அந்த அங்கே இருக்க மக்கள் சொல்கிற பாயிண்டில் ஒரு வேல்யூ இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் வேல்யூவாக இந்த கேரக்டரை அவங்க எந்த அளவுக்கு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்றது புரிய வரும். ஏன்னா அவங்க ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் பார்க்கும்போது அவங்க ஒரு மேலாக இருந்தால் கூட, அவங்க ஃபீமேலாக மாறுறாங்களா கூட, அவங்க மனசார அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்துருக்காங்கன்னா, இல்லை நான் ஒரு பெண் தான் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வளர்ந்துருக்காங்கன்றத அந்த ஒரு சீனில் ரொம்ப அழகாக ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறாங்க. அது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்தை ரொம்ப அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப தனியாகவும் காட்டுறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அண்டு படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டில் நிறைய இடங்களில் வந்து இந்த மியூசிக்காக நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சிலலாம் இல்லை. அந்த கதைக்கான ஒரு ரிதம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்பேஸ்னு இருக்குது, அதுக்கு ஒரு சவுண்டுன்னு இருக்குது. அந்த சவுண்டுக்குள்ளேயே இந்த கதையை கொண்டு போய் எந்தெந்த இடத்துலலாம் கொஞ்சமாக அந்த எமோஷனை கொஞ்சம் புஷ் பண்ணி தள்ளணும், ஆடியன்ஸ் அந்த இடத்துல வேறு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் அந்த மியூசிக்காக ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் சினிமோட்டோகிராஃபராகவும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது ஒரு சில படங்கள்லாம் இந்த அவார்டுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஒரு ஃப்ளேவரும் இருந்தது. ஏன்னா இந்த படமும் 2-3 அவார்டு வாங்கியிருக்கு, அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தையும் அண்ட் அவங்க எப்படி இதை ஆடியன்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தையும் ஒரு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு விஷன் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு படமாக ஒரு விதமாக பார்க்கும்போது அந்த எண்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் பஞ்சிங்காக ஏதாவது ஒரு சீனோட ஒன்று முடிச்சிருந்தாங்களோ, ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டோட பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இது எல்லா தரப்பு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சம்யுக்தாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம இருந்த ஒரு சொசைட்டி வேறு, பட் நம்ம என்ன மாதிரியான ஒரு படத்தை ஆடியன்ஸு கொடுத்து அங்கேருந்து என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற அந்த பார்வையில் ஒரு படம் பண்ணுறாங்களா, அது ரொம்ப சரியாக ரொம்ப கரெக்டாக இருக்குல்ல, அதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுக்கிங்க. நான் பிரவீன் கேஸ். பாய்.